ஸோ வெல்கம் லேர்னர்ஸ் லேர்ன் வித் மீ. இன்றைக்கி யூஜிசி நெட் சைக்காலஜி தமிழில் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 2024 பேப்பரில் 7th கொஸ்டின்லேருந்து 10th கொஸ்டின் வரைக்கும் பார்க்குறோம். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் மற்ற வீடியோஸில் இருக்க போய் பாருங்கள். வேறு ஏதாவது தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, இல்லை இந்த கான்செப்ட்ஸ் இன்னும் டீப்பராக போடணுனாலும் கேளுங்க. நம்ம 7th கொஸ்டின் டு 10th கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு தேவையான கான்செப்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு போக போகிறோம். இது குவிக் ரிவிஷனுக்காக யூஸ் ஆகும். இல்லை ஃபுல் போர்ஷன்ஸ் பார்க்க டைம் இல்லாதவங்க இது ஒரு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஷால் வி கோ? ஸோ ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் திங்கிங்கோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் திங்கரோட மைண்ட் செட்டை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது, என்னென்ன தடங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணணும். அடுத்தது, ஆர்குமெண்ட்ஸும் சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் என்னென்ன, அதாவது நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இல்லை அதுக்கு எதிரான விஷயங்கள் என்னென்னங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனோட சோர்ஸ் கரெக்டானதா, நம்பகத்தன்மையுடையதா, ரிலையபிளா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது, நம்ம ஆர்குமெண்ட்ஸ் எதிராக வரக்கூடிய ஆர்குமெண்ட்ஸுக்கு ஸ்ட்ரென்த் என்னென்ன இருக்குது, வீக்னஸ் என்னென்ன இருக்குங்கிறத இவாலுவேட் பண்ணி பார்க்கணும். அந்த ஆர்குமெண்ட் இவாலுவேஷன் முடிஞ்ச உடனே கடைசியில் ப்ராப்பராக ரீசனிங்கோட ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். இதெல்லாம் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்டெப்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தோன்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்கிறது இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ரெண்டு பக்கமும் சிமெட்ரிக்கலாக இருக்கும். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா டேட்டாவை நம்ம கிராஃபில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னா, சென்டரில் பிரித்தால் ரெண்டு சைடும் ரொம்ப ஈவனாக ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிமெட்ரிக்கல். ஸோ சிமெட்ரிக்கலாக இருக்கா இல்லை ஏசிமெட்ரிக்கலாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம 3 பேர் கொடுக்கலாம். அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னு கொடுக்கலாம், லெஃப்ட் ஸ்கியூடு, ரைட் ஸ்கியூடு, அப்படி 3 டைப்பாக பிரிக்கலாம். ஸோ பேசிக்லி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படின்னா கம்ப்ளீட்டாக சிமெட்ரிக்கலாக இருக்குது. அதுக்கு ஒரு பெல் ஷேப் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் பிக்சரில், தெர் இஸ் அ பெல் ஷேப். அப்புறம் இதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா மீன் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு மோட். எப்போவுமே இதை டெவலப் பண்ணவங்க லாப்லேஸ் அண்ட் காஸ். அதனால இதுக்கு காஷியன் கர்வ் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. இப்போ நம்ம நெகட்டிவ்லி ஸ்கியூட், பாசிட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷனை என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரைட் ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கு இன்னொரு நேம் பாசிட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன். அதில் பார்த்தீங்கன்னா டெய்ல் ரைட் சைடு தான் லாங் டெய்ல் இருக்குது. ஸோ இதுதான் டெய்ல் ரைட் சைடு லாங்காக இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன். டேட்டா லெஃப்ட் சைடில் கேதர் ஆயிரும், டெய்ல் ரைட் சைடில் லாங்காக இருக்கும். இதே நெகட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன், அதோட லெஃப்ட் ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, டெய்ல் லெஃப்ட் சைடில் லாங்காக இருக்குது, டேட்டா ரைட் சைடில் பல்கியாக இருக்குது. இது லெஃப்ட் ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன். இது ரெண்டுமே சிமெட்ரிக்கலாக இல்லை, ஏசிமெட்ரிக்கலாக இருக்குது. கரெக்டாக? அதாவது ரெண்டு பக்கமும் நடுவில் பிரித்தா ஈக்குவலாக வராது பார்க்க. இது ஸ்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கியூ ஆகாமல் இருந்துச்சுன்னா அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்கியூ ஆயிடுச்சுன்னா அது ரெண்டு டைப்பாக லெஃப்ட் அண்ட் ரைட்டாக நம்ம பிரிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டுக்கு போகணுன்னா இதில் இன்னொரு கான்செப்ட் நம்ம அடிஷ்னலாக என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அது கர்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். கர்டோசிஸ்னால் இந்த அதாவது சிமெட்ரியை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் நம்ம நோட்டீஸ் பண்ணுறோம். இதில் என்ன விஷயம் நோட்டீஸ் பண்ணுறோம், டெய்ல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. டெய்ல் மீடியமாக இருக்கா, பல்கியாக இருக்கா, தின் டெய்ல்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு 3ஆக நம்ம பிரிக்கிறோம். அது என்ன, மீசோகர்டிக் அப்படின்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ஃபஸ்ட் மீசோகர்டிக் நார்மலாக இருக்குது. இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா டெய்லும் நார்மலாக இருக்கும். ஓகே, இதில் கர்டோசிஸ் 3க்கு ஈக்குவலாக இருக்கும், எக்ஸஸ் கர்டோசிஸ் 0க்கு ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் லெப்டோகர்டிக்னா இந்த பிக்சரில் டெய்ல் அவ்வளோ கிளியராக தெரியல, அவங்க ப்ரெசென்ட் பண்ணலை. பட் ஸ்டில் இதோட ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குன்னா, லெப்டோகர்டிக் எப்படி இருக்குன்னா அதோட டெய்ல் பல்கியாக இருக்கும், ஹை பீக்டாக இருக்கும், ஹெவி டெய்ல்டாக இருக்கும். இதில் எக்ஸஸ் கர்டோசிஸ் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 0ல் தான் வரும். அதே மாதிரி கர்டோசிஸ் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 3 தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் டைப் பிளாட்டிகர்டிக் அப்படிங்கிறது ஃப்ளாட்டான கர்வாக வரும், ரொம்ப தின் டெய்லாக இருக்கும். ஓகே, ஃப்ளாட் அண்ட் தின் டெய்ல்ஸ். இதில் எக்ஸஸ் கர்டோசிஸ் லெஸ் தென் 0வாக தான் இருக்கும் அண்ட் கர்டோசிஸ் லெஸ் தென் 3ஆக தான் இருக்கும். இந்த கான்செப்ட் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா பெனிஃபிஷியலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு திங்கிங், இன்டெலிஜென்ஸ், க்ரியேட்டிவிட்டியில் 4 டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் கொடுத்துட்டு
என்னென்ன அதோட மீனிங்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிந்தட்டிக் ஸ்கில்னால் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தக்கூடிய திறமை. அதுக்கப்புறம் புது கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியது. பழைய எண்ணங்கள், பழைய நினைவு எண்ணங்கள், அந்த முறையை வந்து ஓவர் கம் பண்ணி ஒரு புதுமையான பெர்ஸ்பெக்டிவை உள்ளே கொண்டு வருது. அனலிட்டிக்கல் ஸ்கில் அப்படின்னா எது வந்து முக்கியம், இது கரெக்டாக தவறா, இது வந்து நம்மளுக்கு இங்கே முக்கியம், இது முக்கியம் இல்லை அப்படிங்கிற வேறுபாடை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தன்மை, அந்த திறமை இருக்கிறது. ப்ராக்டிக்கல் கான்டெக்ஸ்டுவல் ஸ்கில்னால் நிஜ உலகத்தில் இதை எப்படி போய் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கக்கூடிய ஸ்கில். அதே மாதிரி பிறரை வந்து நம்ம ஐடியாவுக்கு எப்படி மெதுவாக கொண்டு வர முடியும், பர்சுவேட் பண்ணி கொண்டு வர முடியும், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ திங்க் பண்ணுறதுக்கு எப்படி அவங்கள கொண்டு வரலாம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஸ்கில்லையும் என்னென்னு சொல்கிறோம், ப்ராக்டிக்கல் கான்டெக்ஸ்டுவல் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறோம். திங்கிங் ஸ்டைல் அப்படின்னு என்ன, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வகையான திங்கிங் ஸ்டைல் இருக்கும் இல்லையா. அவங்க திங்கிங் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கில். அவங்களோட திங்கிங் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி செலெக்ஷனுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஸ்கில். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பயாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் பிஹேவியரில் போகலாம். ஸோ பயாலஜியும் பிஹேவியரும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குங்கிற கான்செப்ட் தான் பயாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் பிஹேவியர். ஓகே, இதில் நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எதெல்லாம் எக்ஸைட்டேட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், எதெல்லாம் இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு இந்த டேபிளில் இருக்குது. ஸோ எக்ஸைட்டேட்டரினா தூண்டுதல், எச்சுப்படுத்துறது, ஃபங்க்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. இன்ஹிபிட்ரினா அடக்கக்கூடியது, கம்மிப்படுத்தக்கூடியது, ஒரு செயல்பாட்டை கம்மிப்படுத்தக்கூடியது இன்ஹிபிட்ரி. ஸோ இதில் மேஜராக இன்ஹிபிட்ரி வந்து எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா காபா, கிளைசின், அதுக்கப்புறம் டோபமைன், அதுக்கப்புறம் செரட்டோனின், நியூரோபெப்டைட்ஸ். இதில் என்ன வித்தியாசம்னா ஃபுல்லாகவே இன்ஹிபிட்ரியாக மட்டும் இருக்கக்கூடியது காபா அண்ட் கிளைசின். ஆனால் டோபமைன் வந்து ரெண்டுமே இருக்கும். எக்ஸைட்டேட்டரியாகவும் ஃபங்க்ஷன் ஆகும், சில முறை இன்ஹிபிட்ரியாகவும் ஃபங்க்ஷன் ஆகும். செரட்டோனின் எப்படின்னா அதிகமாக இன்ஹிபிட்ரி தான், இன்ஹிபிட்ரி கேட்டகரியிலே ஆல்மோஸ்ட் வச்சிடலாம். வெரி ரேர்லி எக்ஸைட்டேட்டரியாக ஃபங்க்ஷன் ஆகும். நியூரோபெப்டைட்ஸும் ரெண்டு ஃபங்க்ஷனையுமே செயல்படும். ஓகே, இதை நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கிட்டால் ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை இன்னும் 2 குரூப்ஸாகவும் பிரிக்கலாம். இதோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம். அது போக ஸ்மால் மாலிக்யூல்ஸ், லார்ஜ் மாலிக்யூல்ஸ் குரூப்லேயும் இருக்கலாம். ஸ்மால் மாலிக்யூல்ஸில் 4 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா அசிட்டோகோலைன்கிறது ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அமைன்ஸ் அப்படிங்கிறது. அதாவது இதுக்குள்ளே இந்த ஒரு 5 திங்ஸ் வருது. நார்பெரிஃப்ரின், எபினெஃப்ரின், டோபமைன், செரோட்டோனின், ஹிஸ்டமைன். இதெல்லாம் கிளாஸ் 2. கிளாஸ் 3 வந்து காமா அமினோ பியூட்டரிக் ஆசிட், கிளைசின், குளூட்டமேட், ஆஸ்பர்டேட். கிளாஸ் 4ல் வந்து நைட்ரிக் ஆசிட் மட்டும் இருக்குது. லார்ஜ் மாலிக்யூல்ஸில் இந்த லாஸ்ட்டாக வந்தது பார்த்தீங்களா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸில் டேபிளில், அதுதான் அந்த கேட்டகரி வந்து லார்ஜ் மாலிக்யூல்ஸ். சில ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற டேபிளும் பார்த்துடலாம். செரோட்டோனினோட ஃபங்க்ஷன் மூடை எஃபெக்ட் பண்ணும், பசி எஃபெக்ட் பண்ணும், தூக்கம், அரோசலை எஃபெக்ட் பண்ணும். அரோசல்னால் ஒரு தூண்டுதல் தன்மை, ஒரு செயல்படுறதுக்கு ரெடியாக தூண்டுதலோடு ரெடிப்படுத்தக்கூடிய தன்மை. டோபமைன் அப்படிங்கிறது என்னென்ன பண்ணுதுன்னா அசைவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, படிப்பு, கவனம், எமோஷன்ஸ் இதெல்லாம். அசிட்டோகோலைன் அப்படிங்கிறது தசைகளுடைய செயல்பாடு, படிப்பு, ஞாபகத்தன்மைக்கு ஹெல்ப் பண்ணுது. நாரெபினெஃப்ரின் அப்படிங்கிறது என்னென்னா அலர்ட்டாக இருக்கக்கூடியதை கண்ட்ரோலில் வச்சுக்குது, அரோசலையும் கண்ட்ரோலில் வச்சுக்குது. காபா அப்படிங்கிறது மேஜராக என்ன பண்ணுது, இன்ஹிபிட் தான் பண்ணுது, எல்லாமே குறைத்து அடக்கி வைக்கக்கூடிய செயல்பாட்டை தான் பண்ணுது. குளூட்டமேட் அப்படிங்கிறது அதிகமாக எக்ஸைட் பண்ணக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டராக தான் வேலை செய்யுது, முக்கியமாக நம்மளோட ஞாபக சக்தியில் வேலை செய்யுது. ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் காபாவை பற்றி படிக்கணும் அப்படின்னா காபாவோட ஃபுல் ஃபார்ம் காமா அமினோ பியூட்டரிக் ஆசிட். இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா இன்ஹிபிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எதையெல்லாம் இன்ஹிபிட் பண்ணுது, ஃபுல் நர்வஸ் சிஸ்டமையுமே காமிங் எஃபெக்டை கொடுக்குது. அதே மாதிரி இது காம் பண்ணுறதுனால இது இன்னொரு விஷயத்தை தூண்டுது. அது எதை தூண்டுதுன்னா தூக்கத்தில் வரக்கூடிய ஸ்டேஜஸ், ரெம் ஸ்லீப், டீப் ஸ்லீப் அப்படி இருக்குல்ல, அந்த ஸ்டேஜஸை வந்து தூண்டக்கூடிய விஷயமாகவும் இது பண்ணுது. நம்ம முழிப்புத்தன்மையை குறைக்குது, அதனால் தூக்கத்தை தூண்டுது. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்துடலாம். கொஸ்டினுக்கு வந்தாச்சு. கொஸ்டின் நம்பர் 7 வந்து ஃபாலோயிங் அதர் ஸ்டெப்ஸ் தட் ஷுட் பி ஃபாலோ டு என்ஹான்ஸ் கிரிட்டிக்கல் திங்கிங், அரேஞ்ச் தம் இன் சீக்வென்ஷியல் ஆர்டர். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஓகே. ஷுட்டுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இட்ஸ் ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கிரிட்டிக்கல் திங்கிங்கோட
ஸ்டெப்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க மிக்ஸ்டாக ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அடாப்ட் த ஆட்டிடியூட் ஆஃப் அ கிரிட்டிக்கல் திங்கர், இவாலுவேட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ், ரெக்கக்னைஸ் அண்ட் அவாய்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் ஹிண்ட்ரன்சஸ்னால் தடங்கள், அதை அவாய்ட் பண்ணக்கூடியது தேர்டாக கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை அண்ட் கேரக்டரைஸ் ஆர்குமெண்ட்ஸ், எதிராக வரக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை தனித்தனியாக பிரித்து எடுத்தல். இவாலுவேட் ஆர்குமெண்ட்ஸ் ஓகேவா இல்லையா, இது உண்மை நம்ம ஏற்றுக்கலாமா முடியாதா அப்படிங்கிற இவாலுவேஷன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன ஆர்டரில் வரும் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். ஸோ தி ஆன்சர் இஸ் ஏ, அதுக்கப்புறம் சி, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் பி அண்ட் தென் இ. ஓகே, நெக்ஸ்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் விச் இஸ் skewed to the left and has one high point and has many high scores is called. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் லெஃப்ட் ஸ்கியூடு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேமே என்ன, நெகட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ தி ஆன்சர் இஸ் நெகட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது தெர் ஆர் 2 லிஸ்ட், ஸ்கில்ஸை ஒரு சைடும் அதுக்கு ஏற்ற ஆக்ஷன்ஸு இன்னொரு சைடும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸோ ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்கில்லை யூஸ் பண்ண போகிறோம், நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்லை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிற முடிவு, அது ஃபஸ்ட்டு ஸ்கில். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புது வியூ பாயிண்ட்டை, ஒரு ப்ராப்ளமை புது கண்ணோட்டத்தோடு பார்க்குறது, பழைய கன்வென்ஷனல் திங்கிங்லேருந்து மாறுபட்டு யோசிக்கிறது. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஐடியா பர்சியூ பண்ணலாம், எந்த ஐடியா ஃபாலோ பண்ணி போகலாம், எதை ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற திங்கிங். அடுத்தது என்னென்னா எப்படி அடுத்தவங்களை பர்சுவேட் பண்ணி நம்ம ஐடியாப்படி திங்க் பண்ண வைக்கிறது. இந்த 4 கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த ஸ்கில்ஸ்க்கு வருங்கிறது யோசிங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். ஸோ அதில் ஏக்கு வந்து செகண்ட் மேட்ச் ஆகும், பிக்கு 3 மேட்ச் ஆகும், சிக்கு 4 மேட்ச் ஆகும், டிக்கு 1 மேட்ச் ஆகும். 10th question, last question in this video. The functions of gamma aminobutyric acid GABA can be described in terms of. ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? எக்ஸைட்டேட்டரியாகவும் இருக்கும், இல்லை இன்ஹிபிட்ரியாகவும் இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. மெயின்லி எக்ஸைட்டேட்டரியாக தான் இருக்கும்னு செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. மேஜர்லி இன்ஹிபிட்ரியாக தான் இருக்கும்னு தேர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் வந்து இன்ஹிபிட்ரியாக இருந்தாலும் நியூட்ரல் ரெகுலேஷன் இருக்கும், பெயின் ரிலீஃபில் ஹெல்ப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் காமா அமினோபியூட்டரிக் ஆசிட் வந்து இன்ஹிபிட்ரியாக தான் நம்ம பார்த்தோம், கரெக்ட்? ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்குள்ளே எதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா கண்டிப்பாக பெயின் ரிலீஃப் எல்லாம் அது இன்வால்வ்டு கிடையாது. அது எதில் இன்வால்வ்டாக இருக்குது? ஸ்லீப்பில் தான் அதிகமாக இன்வால்வ்டாக இருக்குது. ஸோ தேர்ட் இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ எவ்ரி ஒன், ஹாப்பி லேர்னிங். See you all in the next video. வேறு என்ன விஷயம், என்ன டாபிக் உங்கள் தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் சொல்லுங்கள். I can take certain chapters and topics from certain books which I can உங்களுக்காக clarify பண்ணலாம். Okay, so see you all in the next video.